அருணாச்சல் பிரதேஷ்ல சாங்கி வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ஸோ தவாங் நீங்க போறப்போ இன் மிடில் திராங் ஆர் போம்டிலா இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்டே பண்ணி தான் ஆகணும். ஆனா வில்லேஜ்ல ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து இங்க சாங்கி வேலியில சூப்பரான வியூல இந்த ஸ்டேல பர்ட்டிகுலரா நீங்க வந்து ஸ்டே பண்ணலாம். நிறைய வாத்து, விதவிதமான பறவைகள்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து பேசிக்கா ஒரு காட்டேஜ் இப்போ வந்து ஸ்டே. ஸோ சாங்கி வேலின்றது ஒரு ஆஃப் பீட் பிளேஸ். அந்த இடத்துலயும் நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம் இன் மிடில் தவாங் போறப்போ. அண்ட் வேலியோட வியூ சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு காட்டேஜோட வீடியோ லுக்ஸ் வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே உங்கள் கண்ணால் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானே ஓனாக எடுத்த வீடியோ இதுதாங்க. சாங்கி வேலியோட ஒட்டுமொத்த வியூவுமே இந்த இடத்துல இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்டேலேருந்து வெளியே வந்து பார்க்குறதுக்கு. இந்த ஒட்டுமொத்த பிளேஸுமே இவங்களோடது தான். ஸோ அதனால் நம்ம எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஜாலியாக விளையாடலாம். ஸோ ஸ்டேவுமே ரொம்ப டீசெண்டாக க்ளீனாக தான் இருந்தது. ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகம் தான். அதிகம்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துக்கு தேவையான ப்ரைஸிங் தான் இவங்க வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணாலே நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சர்வீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனால் தான் தெரியும். என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து டீசெண்டாக இருக்கா, நீட்டாக இருக்கா, க்ளீனாக இருக்கா அப்படின்றது தான் பார்த்தேன். ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் பெரிய இடங்க, பெரிய பிளேஸு. சின்னதாக ஒரு ஒரு லைக் சின்ன சின்ன ஸ்டேவோ பக்கத்துலலாம் கிடையாது. கிரிக்கெட்டே விளாட்லாம். பிளேயர்ஸ் நீங்கள் ஒரு சரியான பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களால் அந்த காட்டேஜ் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்விஸ் டென்ட்டில் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கதவெல்லாம் டேமேஜாக தான் இருந்தது. இதே இடத்துல ஸ்டே வேணும், ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இந்த ஸ்விஸ் டென்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வெயில் நேரங்களில் இந்த இடத்துல நீங்கள் உள்ளே இருக்க முடியாது. ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸ்விஸ் டென்ட் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ பிகாஸ் அது க்ளோஸில் இருந்தது. நான் தான் கேட்டேன். மேபி சில ட்ராவலர்ஸ் கம்மி பட்ஜெட்டில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். ஸோ அண்ட் சாங்கி வேலியில் நீங்கள் இந்த மாதிரி விதவிதமான ஸ்டேஸில் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம இன்னர் பேசி டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அருணாச்சல் பிரதேஷ் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து மோர் ட்ராவல்